நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதாவது நீங்க 3 பேரும் ஒரு கதை சொல்ல போறீங்க. அதுல வந்து பொய் கலந்து சொல்ல போறீங்க. அதுவும் ஒரு பொய் இல்ல 3 பொய் கலந்து சொல்ல போறீங்க. அதனால தான் 3 பல்ப் வச்சிருக்கோம். இதை ஆடியன்ஸ்ல இருந்து ஒருத்தர் வந்து கேட்பாங்க உங்க கதையை கேட்டு நீங்க இந்த இடத்துல பொய் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கரெக்டா அவங்க கண்டுபிடிக்க ஒவ்வொரு பல்பா ஆஃப் ஆயிட்டே வரும். யாரு பயங்கர பல்பு வாங்காம இருக்கீங்களோ அவங்க தான் இந்த ரவுண்டோட வின்னர் நாங்க அனௌன்ஸ் பண்ணிடுவோம். ஓகே, பட் நாங்க ஏன் பல்பை வந்து ஃபர்ஸ்ட் நேத்ரன் அவர்கள் பக்கத்துல வச்சிருக்கோம் அப்படின்னு உங்களால கெஸ் பண்ண முடியும். அவர் எப்படியாச்சும் பல்ப் வாங்குறது அவர்கிட்ட பல்ப் வச்சிருக்கீங்களா? அதேதான், ஏன்னா அவர் தான் நிறைய பாயிண்ட்ஸ் வச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் பல்ப் வாங்க வச்சுன்னா அவங்களோட அப்படி ஈக்குவல் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியால தான் அவரை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம். நீங்க சொல்ல போற அந்த பொய்யை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆடியன்ஸ் வந்து ஒருத்தர் வர போறாரு. அவர் நான் தான் செலக்ட் பண்ண போறேன். யாரை செலக்ட் பண்ணலாம்? இதுல புத்திசாலியா யாரையாவது செலக்ட் பண்ணலாமே. நீங்க வாங்க சார். ஆமா, கை தட்டலாம். அவருக்கு கூப்பிட்ட உடனே வந்துட்டார் பாருங்க. அண்ணன் சிஐடி சங்கர் மாதிரியா இருக்காரு பார்க்க. உண்மையிலே கண்டுபிடிச்சிருவார் அப்படின்னு நினைக்கிறேன். எதன் சார், நீங்க ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கு. Your time starts now. வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் முதல்ல அறிமுகமானதே பெரிய திரையில் சைல்டு ஆர்டிஸ்டாக. அப்போ எனக்கு வயசு வந்து 6. 11 வயசு வரைக்கும் நான் நடித்தேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வாய்ப்புகள் இல்லாமல் போச்சு. அந்த காலகட்டத்தில் நான் ஸ்கூலிங் போயிட்டு இருந்தேன். அது முடிஞ்சு காலேஜ் போனேன். போயிட்டு இருக்கும்போது அந்த வயசில் நமக்கு என்ன வரும்? போய் சொல்கிறீங்க காலேஜ். அவர் காலேஜ் போனார் அப்படின்னு ஒரு பொய் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நான் செக் பண்ணுறேன். உண்மையிலே அது பொய் தான். நீங்கள் உண்மையிலே காலேஜுக்கு போகவே இல்லை. ஒரு பெரிய பொய் சொல்லியிருக்கீங்க நீங்கள். உங்களுக்கு ஒரு பல்பு. தேங்க்யூ. தேங்க்யூலாம் சொல்லக்கூடாது, கதையை கண்டினியூ பண்ணுங்க. அந்த 18-19 வயசில் நமக்கெல்லாம் என்ன வரும்? காதல். அந்த காதல் என் வாழ்க்கையிலையும் வந்துச்சு. என் காதலியான காதலை நான் எங்கே மீட் பண்ணேன் அப்படின்னா, என் உயிர் நண்பனான கேகேஜி அவங்க வீட்டில் அவங்களோட தங்கச்சியாக மீட் பண்ணேன். மீட் பண்ணி அப்புறம் எங்களுக்குள்ள காதல் வந்து நல்லா வளர்ந்துச்சு. அவங்க வீட்லேயும் சரி எங்கள் வீட்லேயும் சரி இதுக்கு வந்து பிரச்சனைலாம் பண்ணாமல் எங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சாங்க. நாங்களும் கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியாக வாழ்ந்தோம். அதுக்கப்புறம் வந்து சம்பாதிப்புன்ற ஒரு விஷயம். ஏதாவது பிரச்சனை இருக்குது? அவங்களுடைய காதல் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் கல்யாணமாக முடிஞ்சது அப்படின்றது பொய் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக அது பொய்ன்னு சொல்கிறேன். ஓகே, அது பொய்யா என்னன்றதை நான் செக் பண்ணுறேன். அது பொய் இல்லை, உண்மைதான். ஸோ இப்போ பல்ப் அவருக்கு. ஓகே, கண்டினியூ பண்ணுங்கள் கதையா. உங்களுக்கு இன்னும் ஒரு சான்ஸ் தான் இருக்குது. ஓகே, மேரேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஜோடி நம்பர் 1ல் திடீர்னு ஒரு அழைப்பு வந்துச்சு. வந்து பண்ணேன். மிகப்பெரிய நேம் வந்துச்சு. எனக்கு நல்ல பப்ளிசிட்டி கிடச்சிது. இந்த சமயம் பார்த்து அந்த 4வது எபிசோட் பார்த்துட்டு எனக்கு ஒரு டைரக்டர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து அடுத்த படத்துக்கு வந்து எனக்கு ஹீரோவாக நடிக்கணும்னு சொன்னார். நானும் கதையெல்லாம் கேட்டேன், பிடிச்சிருந்தது. பட் ஆனால் நியூ டைரக்டர் அவர். அதுக்கப்புறம் என்னென்ன கமிட்மெண்ட் வந்து நான் இங்கே ஜோடி நம்பர் 1 கொடுத்துருக்கேன், சைன் போட்டிருக்கின்ற காரணத்தினால என்னால் பண்ண முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அந்த ஹீரோ வந்து இன்றைக்கி லெவலே சூப்பராக எல்லாருக்குமே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அவருக்கு. அவரோட பேர்லாம் நான் மென்ஷன் பண்ண விரும்பலை. ஆனால் இதே ஜோடி நம்பர் 1 மூலியமாக எனக்கு திருப்பி அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரொம்ப அழகாக கதை சொல்லி முடிச்சிட்டாரு. உங்களை பொய் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க சொன்னால் என்னைய மாதிரி நின்று நீங்களும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நியூ டைரக்டர்னு சொன்ன இடத்துல போயின்னு நினைக்கிறேன். ஓ, அது வந்து அப்போ பழைய டைரக்டர் தான் அப்படிங்கிறீங்க. உண்மையிலேயே அது ஒரு பொய் அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. இந்த வாட்டி உங்களுக்கு தான் பல்பு. சார் ரொம்ப அழகாக அவரோட பொய்யை வந்து சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன அந்த பொய் என்ன, நீங்கள் என்ன பொய் சொன்னீங்க அதையும் அப்படியே சொல்லிவிடுங்க. எனக்கு அது மாதிரி காலே வரல. ரொம்ப நல்லா ட்ரை பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த பொய் சொல்ல போகிற ரவுண்டில் அடுத்து விளையாட போகிறவர் வெங்கட். அந்த பொய்யை கண்டுபிடிக்க போகிற ஆடியன்ஸை நான் இப்போ செலக்ட் பண்ண போகிறேன். யாரை செலக்ட் பண்ணலாம்? ஓகே, வாங்க. நீங்கள் எல்லோ டிஷர்ட் போட்டிருக்கீங்களே, உங்கள் பேர்? சிவா. அப்போ என் பேர் வச்சிருக்காரு, கண்டிப்பாக கண்டுபிடிச்சுவா நினைக்கிறேன். ரெடியாக இருக்கீங்களா நீங்கள்? பொதுவாகவே எல்லாத்துக்கும் வெளிநாட்டுக்கு போய் ஷோ பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அதே ஆசை தான் எனக்கும் இருந்துச்சு. ஸோ நான் இப்போ பேச போகிறது என் ட்ரிப்பை பற்றி. அட்லஸில் தான் பார்த்துருக்கேன், லண்டனை. ஆமாம், அங்கே தான் பார்த்துருக்கேன். என்ன போய்? ட்ரிப்பு போனது போய். ட்ரிப்பு போனதே பொய்யா? அவருக்கு பல்பை கொடுத்துடலாமா? ஓகே, நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். லண்டன் போய் இறங்குறோம், பிரம்மாண்டமான விஷயம். அது வாழ்க்கையிலேயே பார்க்க முடியாத விஷயம். அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் ஜாலியாக இறங்கினோம்.
அப்படி இப்படின்னு போயிட்டு ரிஹர்சல்லாம் பண்ணோம். நானும் பார்க்குறேன். நான் ஆட எல்லாருமே கைத்தட்ட மாட்டேங்கிறாங்க, சிரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ என்ன ஒரு காமெடி. பொய்யா? என்ன பொய்? ஆடினேன்னு சொன்னேன் மனசாட்சியே இல்லையா? ஆடவே இல்லைன்னு இப்படி சொல்கிறேன். ஆடவே இல்லைன்னு என்ன பார்த்தியா சொல்கிறேன். ஓகே பரவாயில்ல, தப்பே இல்லை. இன்னும் கொஞ்சம் தெளிவாக கவனிங்க. அவங்கெல்லாம் கிளாப் பண்ணுறாங்க, நம்ம ஊர் மாதிரியே விசில் அடிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. எல்லா ஊர்லேயும் ஒரே மாதிரி தான் விசில் அடிப்பாங்க, வேறு விஷயம் இல்லை. டக்குன்னு வந்து ஒவ்வொருத்தராக போய் ஆடுறாங்க. விசில் அடிச்சது போய். நீங்கள் பல்பு வாங்குறது உண்மை. ஓகே, அது எதனால பொய்ன்னு சொல்கிறீங்க நீங்கள்? இல்லை அவ்வளோ லண்டன் சொன்னால் எல்லாம் நல்ல கிளாஸியாக தான் இருப்பாங்க. லண்டனில் யாருக்கும் விசில் அடிக்க தெரியாதுங்கிறீங்க நீங்கள். கிட்டத்தட்ட. ஸோ அந்த 3வது பல்பே அவர் கொடுத்துடலாமா? வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக உங்களோட 3 சான்ஸுமே முடிஞ்சிருச்சு. குட் ட்ரை. கடைசி வரைக்கும் அந்த பொய்யே சொல்லாமல், ஆனால் நடுவில் டக்குன்னு ரெண்டு பொய்யை சேர்த்தே சொல்லிட்டாரு. என்ன சொன்னார்னா, அங்கே பயங்கரமான ஆடியன்ஸ் அப்படின்ட்டாரு. அது நமக்கு தெரியும், இவர் போன ஷோவுக்கு ஆடியன்ஸ் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்றத. அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னார், பயங்கரமான கிளாப்ஸ் தான். ஆடியன்ஸே முதல்ல இல்லை, எங்கேருந்து கிளாப்ஸ் வரும்? அவர் கிளாப்ஸை விட்டுட்டு விசில மட்டும் பிடிக்கிறார் அவர். ஷோ உண்மையிலேயே அவர் நினச்சா எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஆனால் குட் ட்ரை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கடைசியாக இந்த பொய் சொல்ல போகிறோம், இந்த விளையாட போகிறவர் நம்மளோட தீபக். நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா விளையாட? ஓகே, 3 பல்பும் பிரகாசமாக எரிஞ்சிட்டு இருக்கு. அது இப்படி தான் எரிஞ்சிட்டே இருக்குமா, இல்லை 3மே ஆஃப் ஆக போதா, இல்லை எத்தனை ஆஃப் ஆக போகுதுன்றது ஆடியன்ஸ் அந்த திறமைசாலி கையில் தான் இருக்குது. ஆஃப் பண்ண வரப்போகிறது யார் ஆஃப் பண்ண வைக்கிறதுக்கு? நீங்கள் வாங்க. ரொம்ப அப்பாவியாக உட்காந்துருக்காரு. வாங்க சார். அவர் அப்பாவியா இல்லை அடப்பாவியான்றது கொஞ்சம் நேரம் தெரியும். உங்கள் பேர்? சாலமன்னாலே ஃபேவரட் நேம் உங்களுக்கு? பாப்பையா இல்லை, இவர் உங்களுக்கு ஆப்பையா. உண்மையிலே ஒரு சாலமன் ஆப்பையா. தீபக் சார், உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிப்படுத்தலாம், உங்கள் கதையை ஆரம்பிக்கலாம். 1997லேருந்து 2000 வரைக்கும் பிஏ எக்கனாமிக்ஸ் படித்தேன். நான் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். ஃபைனல் இயர் வந்தப்போ எனக்கு அட்டெண்டன்ஸ்லாம் நல்லா டீசெண்டாக இருந்துச்சு. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனையாச்சு. ஒரு ஸ்டூடெண்ட்டோட அந்த என்ன சொல்லுவாங்க ஐடியா, அதுவும் என்னோடதும் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதில் எனக்கு அட்டெண்டன்ஸ் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி ஹால் டிக்கெட் கொடுக்க மறுத்துட்டாங்க. அந்த நேரம் அதுக்கு பிரின்சிபல் ரூமில் தேவடு காத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் போய் முறையிடுறேன், இந்த மாதிரி இது என்னோடய தப்பு கிடையாது, வேற ஒருத்தர் இந்த ப்ராக்ஸி கொடுக்குற பிரச்சனையில் தான் என்னோடய அட்டெண்டன்ஸ் அடி வாங்கிருச்சுன்னு சொல்லி. ஆனால் பிரின்சிபலும் எனக்கு ஹால் டிக்கெட்டே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். ஸோ எக்ஸாம் எழுதவே மாட்டேன்ற கனவோட எரிச்சலோட ரோட்டுக்கு வந்து பசங்களோட நின்று பேசிகிட்டு இருந்தேன். அப்போ எதிர்க்க ஒரு பணம் ஒன்று போச்சு, டெத்து. ஓகே. அப்போ என் ஃப்ரெண்டு சொன்னான், மாப்பிள்ளை இந்த பணம் மூஞ்சி பார்த்துட்ட, உனக்கு வந்து சக்ஸஸ் தான், நீ சும்மா போகணும். அப்போ தான் என் பிரின்சிபல் எனக்கு விரட்டி அடிச்சிருக்காரு, வெளியே போடான்னு சொல்லிட்டு. உள்ளே போகிறோம், சொன்னானே நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு போனால் காமித்தியார் பேரண்ட்ஸ்னாரு. வீட்டில் தெரிஞ்சால் எனக்கு ஆப்பாயிரும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் போயிட்டு எல்லாம் காட்டுவாங்களே, அந்த இதான் என் சித்தப்பா, இதான் என் பெரியப்பா அப்படின்ற மாதிரி ஃபேக்கான பேரண்ட்ஸை ரெடி பண்ணி அவங்கள கூப்பிட்டு போயிட்டு பிரின்சிபல் பண்ணி நிற்க வச்சு பேசி கன்வின்ஸ் பண்ணி எப்படியோ ஹால் டிக்கெட்டை வாங்கி எக்ஸாமையும் எழுதினேன். ஆமாம், எக்ஸாம் எழுதும் போது போய் அந்த ஃபேக்கான பேரண்ட்ஸை கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னது போய். ஃபேக்கான பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்தேன்னு சொன்னது போய். அந்த பொய்யை அவர் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ தீபக் சார், நீங்கள் ஒரு பல்பு வாங்கிட்டீங்க. எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அவர் பொய் சொன்னார், ஃபேக் பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வரலன்னு? அது ஆக்சுவலாக அவர் படித்த காலேஜில் நானும் படித்தேன். ஸோ காலேஜஸை பற்றி தெரியும், அங்கே வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது அந்த காலேஜில் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு கெஸ்ஸு தான், அது கரெக்டாக இருந்துச்சு. கண்டினியூ. டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணேன். வெரி குட். டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணி முடிச்சுட்டு அது போய் ஆக்சுவலாக ஏன்னா எது போய் இல்லை, அவர் டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னது. அதை நாம் இப்போ செக் பண்ண போகிறோம். ஆனால் இந்த முறை பல்பு அவருக்கு. உண்மையிலே அவர் டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணியிருக்காரு சார். என்னால் நம்ப முடியல சார். இதுக்கு அவர் சொல்லிட போகிறாரு, நானும் அவர் படித்த காலேஜை தான் படித்தேன், எங்கள் காலேஜில் யாருமே டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ண முடியாது, எனக்கு தெரியும் அப்படிலாம் நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் அழகாக பாஸ் பண்ணி வெளியே வந்திருக்கிறார். ஓகே, கதையை கண்டினியூ பண்ணலாம் சார். அதுக்கப்புறமா காலேஜுக்கு போயிட்டு அந்த கான்வெகேஷன் போயிருந்தேன். அங்கே போனோடனே வழக்கம் போல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மீட் பண்ணி ஒரு ஜாலி கெட்டுக்கது மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து என் பிரின்சிபல் என்னை பார்க்கும்போது என்னை கூப்பிட்டு வந்து அவர் கங்க்ராச்சுலேட் பண்ணார். ஸோ
ஸோ அதுக்கப்புறமா என்ன அவரே ஒரு பார்ட்டிலாம் வச்சு அரேஞ்ச் பண்ணி இந்த சென்ஸ் ஜாலியாக எல்லோரும் ஒரு பெட்ரம் ஹாலில் அப்படி ஒரு இது மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணி இது முடிஞ்சுது. அவ்வளோதான். அந்த கான்வர்சேஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தது தான், அதோட சரி. இந்த ரவுண்டில் அவர் ரொம்ப சாமர்த்தியமாக அவருடைய பொய்யை வந்து கதையோட சேர்த்து சொல்லியிருக்கிறாரு. நிறைய போய் சொல்லியிருக்கேன், நீங்கள் தான் கவனிக்காம விட்டுருப்பீங்க. ஆமாம், ஆரம்பத்தில் எடுத்தோடனே ஒரு பொய்யில தான் ஆரம்பிச்சாரு. எனக்கு அட்டண்டன்ஸ் வந்து 100% சொன்னோம் பத்தியா, அட்டண்டன்ஸ் நிறையா இருக்கும் அப்படின்னும் போதே நீங்கள் யோசிச்சிருக்க வேணாமா, என்ன போங்க அவர் ஜூனியர் இதே வெடிச்சிருச்சு. இல்லை பார்க்குறக்கு நல்ல மனுஷன் மாதிரி இருக்காப்புல. அதுதான் ஓகே, அந்த கடைசி பொய் என்னன்றதை யூகிச்சிங்களா நீங்கள்? அதான் நான் நினச்சேன் அந்த போய் தான் அந்த இல்லை போனதை பார்த்து. அது இல்லை, அது கிடையாது. இன்னும் சாமர்த்தியமாக ஒரு பொய் சொல்லியிருக்காரு. ஒரு டிஸ்டிங்ஷன் வாங்கினோன்னா உங்கள் பிரின்சிபாலே கூப்பிட்டு ஒரு பார்ட்டி வச்சது. ஆமா, எனக்கு கிளாஸ்ல ஊற்றி கொடுத்தாரு நேரம் சொல்லுவீங்க போல நீங்கள். பார்ட்டினா என்ன சொன்னேன், பெட்ரூம் இல்லை லஞ்ச் மாதிரி டின்னர் இது ட்ரீட் கொடுத்தாரு. அப்படிலாம் நடக்குமா? அது காரணம் அதுவே நான் தக்கி தர மாதிரி சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியாது. நம்ம காலேஜ் பிரின்சிபல் அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்து பார்ட்டி கொடுப்பாங்களா? ஒருவேளை நீங்கள் அந்த அளவுக்கு திறமைசாலி அப்படின்னு அவர் நினைச்சாரு போல. உண்மையிலே பாராட்டுகள் உங்களுக்கு. நீங்களும் ஒரு பல் மட்டும் தான் வாங்கியிருக்கீங்க. தேங்க்யூ சாலமன். தேங்க்யூ. 3 பேருமே பொய் சொல்ல போகிறோம் விளையாடி முடிச்சிட்டாங்க. ரொம்ப திறமையாக பொய் சொன்னாங்க. அதில் வெங்கட் சார் வந்து பல்பு வாங்கவே இல்லை. 3 பல்புமே பிரகாசமாக எரிஞ்சிட்டே இருந்தது. நானே ஒரு பல்பு, எனக்கே ஒரு பல்பா. அதான் ஃபென்டாஸ்டிக்காக சொன்னீங்க. அவரே ஒத்துக்கிறார் நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி. எரிஞ்சிருக்கு, சந்தோஷப்படு. ஆனால் தீபக் அவர்களும் நேத்ரன் அவர்களுக்கும் ஒரு பல்ப் ஆஃப் ஆயிடுச்சு. ஒரே ஒரு பல்ப் வாங்கிட்டீங்க. ஆனால் இதில் ஜெயிக்க போகிறது யாருன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்குலாம் ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. ஆமா, சர்ப்ரைஸ் ஆன ஒரு சந்தோஷம் கண்ணு. என்ன அப்படின்றது இந்த லிஃப்ட் ஓபன் ஆனாதான் தெரியும். சென்னை ஹிப்ஸ் அண்ட் டோஸ் டான்ஸ் கம்பெனி இதோ உங்களுக்காக. நான் சீனியில் செய்த கடல், நான் சீனியில் செய்த கடல், நான் முத்தம் தின்பவள், ஒரு முரட்டு பூய்வள், நான் தினமும் தோற்பவள் அந்த ஆடை சண்டையில். நான் முத்தம் தின்பவள், ஒரு முரட்டு பூய்வள், தினம் ஆடை சண்டையிலே முதலில் தோற்பவள். திரிகுறையிடும் திருவிளக்கு, நீ இடம் சுட்டி பொருள் விளக்கு, அடக்கடவுளை அடையும் வழியில் என் பேர் எழுதிருக்கு. மையா மையா நிலாவை வண்ணம் பூசி வைத்துக் கொள். மையா மையா என் உடலினில் ஒளிவிட்ட மலர்களும் பொய்யா பொய்யா. மையா மையா நிலாவை வண்ணம் பூசி வைத்துக் கொள். மையா மையா என் உடலினில் ஒளிவிட்ட மலர்களும் பொய்யா பொய்யா. சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை பார்த்தோம். இப்போ முக்கியமான கட்டம் ஸ்கோர்ஸ் சொல்ல போகிறோம். ஸோ இந்த பொய் சொல்ல போகிற முடிவில் இவங்க 3 பேரும் எடுத்திருக்க ஸ்கோர்ஸ். தீபக் அவர்கள் ஒரு பல்ப் மட்டும் ஆஃப் ஆகி 100 பாயிண்ட் கம்மியாகி 600 பாயிண்ட்ஸில் இருக்கார். அடுத்ததா 2வது இடத்தை பிடித்தவர் மிகவும் திறமைசாலி, நல்ல திறமையா போய் சொன்னார். ஒரு பல்பு கூட ஆஃப் ஆகல. ஆனால் அவரோட பழைய பாயிண்ட்ஸ் ஆன 800 அப்படியே தக்க வச்சுக்கிட்டார். பாராட்டுகள் வெங்கட். கடைசியாக அந்த முதலிடத்தை பிடித்தவர் ஒரு பல்பு ஆஃப் ஆனாலும் ஏற்கனவே நிறைய பாயிண்ட்ஸ் வாங்கி வச்சிருந்ததுனால 100 பாயிண்ட்ஸ் மட்டும் கம்மியாகி 900 பாயிண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்கார் மிஸ்டர் நேத்ரன். நேத்ரன் வந்து ரொம்ப திறமையான ஒரு அழகான டான்சர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆமா, அவருக்கு ஸ்பெஷல் பேர்லாம் கூட இருக்கு, வேவ்ஸ் நேத்ரன். ஆமா, மெரினா பீச், பெசன்ட் நகர் பீச்சோட அதிகமான வேவ்ஸ் இவர்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. அது ஒரு சாம்பிள் பீஸ் நம்ம பார்க்க வேணாம். கண்டிப்பா, நிச்சயம்.